நீங்க வேலைக்கு ஹாஸ்பிட்டலில் போறீங்களா? ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன். வேலைக்கு போறீங்களா? சித்தாள் வேலைக்கு போகிறேன். அந்த வலியோட நீங்க வேலைக்கு போறீங்க. ஆமாம். வயிறு வலிக்குமா? வயிறு வலி, அதிகமாக இடுப்பு வலி வரும். கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? எனக்கு இப்போ 20 வருஷம் ஸ்டார்ட் ஆக போதும்மா. 20 ஆரம்பமா? எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்தது. சரக்கு அடிக்கிறது மட்டும்தான் அவருக்கோட இதுவாகவே இருந்துச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் 4 ஆடும் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்டு கூட திரும்பி நாங்கள் நகை நட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சேர்த்து எங்கள் ஊரில் வந்து பூ மட்டும்தான் விவசாயம் பண்ணுறது. வேறு எதுவும் அங்கே விவசாயம் கிடையாது. எப்போயா ஒரு டைம் இந்த மழை டைமில் மட்டும்தான் நெல் நாற்று நாடு. யாரு கூடயும் வேலைக்கு போகக்கூடாது. போனால் சொல்லி கொடுத்துட்டாங்க, கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னு கற்றுவார். அந்த 4 ஆட்டை வச்சிங்கன்னா 5 வருஷமாக மேய்ச்சி அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்த்து காலையில் எழுந்திரிச்சு பூ பறிக்க போகணும். அதில் வர 1000 500 வச்சு வீட்டுக்கு 10 மொத்த செலவு. அந்த ரேஷன் அரிசி பத்தாத மிச்சத்துக்கு எங்கேயாவது கடையில் வாங்கி என் பசங்களை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும். எங்கே போனாலும் குறை சொல்லுவார். எங்கள் ஊரில் வந்து எதுவும் எங்களுக்கு அவ்வளோ பொருள் கிடைக்காது. அத்தியாவசிய பொருள் வெளியில் போய் செங்கன்றது வந்து ஊர் சிட்டி ஏரியா, அங்கே தான் போய் வாங்கணும். திருவண்ணாமலையில் தான் வாங்கணும். ஆனால் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, செங்கத்திலே வாங்கிப்போம். அதுக்கு போனால் ஒரு குறை சொல்லுவார். ஆடு மேய்க்கிறதுக்கு ஆட்டுக்கு போனால் ஒரு குறை சொல்லுவார். எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லுவார். நீ எங்கே சொல்லிட்டு போ, குடிக்காரன், நீ இப்போ போதையில் பேசுவோம், போய் துணிச்சா நான் எப்போ கேட்டேன்னு சொல்லுவேன். போய் தொலைன்ட்டு நான் கம்முன்னு கண்டுக்கிறது இல்லை. ஆனால் முடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாருன்னா மேடம் என்னை அசிங்கமாக பண்ணுவார். எவ்வளோதான் நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த டைமில் அவருக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. என் புடவை ப்ளவுஸ் எல்லாத்தையும் பிச்சு வெளியே தான் இழுத்துன்னு வருவார். என்னை வீட்டுக்குள்ளெல்லாம் கண்ட்ரோல், அதாவது புருஷன் முன்னாடி சண்டைன்னும் போது 4 செவத்துக்குள்ளே நடந்தால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இருந்துடலாம். வெளியே வரைக்கும் இழுத்துன்னு வந்து என்னை அசிங்கப்படுத்தினா நான் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கொடுமையை தாங்க முடியும்? அவ்வளோலாம் அசிங்கம் பண்ணி இருக்கிறாரு. என்ன புடவையோட பிடிச்சி இழுத்துன்னு வர அந்த முடி இப்படி சொல்லிட்டிக்காரு கையில். சொல்லிட்டிக்கின்னு நான் அவர் வலுவுக்கு இழுப்பார். எனக்கா ஒரு வாரம்னா கூட கழுத்து திருப்ப முடியாது. அவ்வளோலாம் நான் கொடுமை அனுப்பிச்சேன். ஆனால் யாரும் இல்லை. எனக்கு இவருக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் சரக்கு அடிப்பார் தான். ஆனால் அவர் ஃபேமிலி எந்த விதத்துலையும் விட்டு கொடுத்து போகல. அவர் ஃபேமிலியில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு சரக்கு அடித்தாலும். ஆனால் இவருக்கு அப்படி கிடையவே கிடையாது மேம். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறதையும் கேட்குறது கிடையாது. எனக்கு ஆரம்பத்தில் நான் கல்யாணம் ஆன புதுசில் கூட நம்மளுக்குன்னு வீடு கிடையாது, நம்மளுக்குன்னு சொத்து கிடையாது, நமக்கு எதுவுமே கிடையாது, வா எங்கேயாவது போய் சம்பாதிப்போம். நமக்குன்னு ஒரு பசங்க வந்துருச்சுன்னா நம்ம அப்போ போக முடியாது. நம்ம பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம இப்போவே ₹1 சேர்த்து வச்சுக்கினாதான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போகும்போது நான் மட்டும்தான் போகணும், வரும்போது உன்னை விட்டுட்டு தான் வரணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீ யாருக்கு உன்னை ஓடி போயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படி கேட்பார். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேயே இப்போ வரைக்கும் அவர் கேட்குற ஒரு வார்த்தையும் சாவு அளவுக்கு என்னால் மறக்கவே முடியாத ஒரு வார்த்தைகள் தான் அவர் கேட்குறது எல்லாமே. சரி, அதுக்கப்புறம் அவர் அங்கே ஊரில் விட்டுட்டு வந்துட்டீங்க? ஊரில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நாள் கழித்து பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, பெரிய பாப்பா. அதனால் இதுக்கப்புறம் நம்ம தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஃபேமிலியில் பார்க்குறவங்க ஒரு மாதிரி நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்மளை பார்க்குறதோட நம்ம பிள்ளைங்கள ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தேன். நீ எங்களோட தான் இருக்கணும், எங்களை விட்டுட்டு நீ தனியாக இருக்கக்கூடாது, எனக்காக யோசிக்காத, என் பிள்ளைங்களுக்காக யோசி, நீ பெற்ற பிள்ளைக்காக யோசின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விட்ட பிறகு ஒரு 4 நாள் அமைதியாக இருந்தார். போவார், வேலை பார்ப்பார், வீட்டில் சமைக்கிற சமையலை வந்து குறை சொல்லுவார். சப்பாத்தியா யார் தின்னுவா, இட்லியா எடுத்து அடிச்சா செத்து போவாங்க, இதை யார் தின்னுவா, சாப்பாடு செஞ்சு வச்சா சோறு வேகவே இல்லை, எதையாவது ஒரு குறை சொல்லி சண்டை வலிக்குவார். நீ என்னம்மா கத்திட்டு போ, என்னால் முடியல, உன்ட்ட கத்துறதுக்கு எனக்கு வலுவில்லை, என்னம்மா கத்திட்டு போங்கன்ட்டு விட்டுடுவேன். ஒரு அடிப்பாரு பாருங்க. என்ன அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் பையன் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்க லேடிஸு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அடிச்சு ஏதாவது ஒன்று ஏடா கூட ஆகிடும், வர்றது உள்ளே ஓடியாந்து அடிச்சுட்டு ஓடிடுறது, ஏன்டா இப்படி என்ன அசிங்கப்படுத்துகிறேன், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நம்ம சொந்த ஊரில் கூட கிடையாது, இது வில்லேஜ் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு சண்டை போகிறதுக்கு இது சிட்டி, பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இங்கே குடும்பமே பண்ண முடியாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பேன். அப்பயும் அவர் புத்தி மாற்றிக்கிறதா கிடையவே கிடையாது. அசிங்கமாக பேச வேண்டியது தெருவில். நான் அப்புறம் எப்படி மேம் நான் அங்கே இருக்க முடியும்? 3 மாதத்தில் 3 வீடு மாற்றி இருக்கிறேன். இவர் பண்ண என்னை டார்ச்சர்னால அசிங்கமாக இருக்கும் எனக்கு. பொம்பளை பிள்ளைங்களை வச்சு இப்போ என்னோட பிரச்சனையும் ஒரு பக்கம்னால நாளைக்கு அந்த பசங்க போகும்போது அவங்க அப்பா அவங்க அம்மா இப்படி சண்டை மாஞ்சாங்கன்னு சொல்லி அசிங்கமாக பேசுவாங்கல்ல மேம், அந்த பசங்களை எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு.